இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. உமது ரத்தத்தால் எங்களுக்கு கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும் விடுதலை தாரும். அனைத்து மனக்கட்டு உடைக்கப்படுத்தும் ஆண்டவரே, கண்களும் இருக்கின்ற கட்டு உடைக்கப்படுத்தும், இதயத்தில் இருக்கிற கட்டு உடைக்கப்படும், சரீரத்தில் இருக்கின்ற கட்டு உடைக்கப்படுத்தும் ஆண்டவரே. By the cast of the unclean spirit, Father, mighty name of Jesus, Mother Mary, intercede for us. Hail Mary, full of grace, the Lord is with thee. Blessed are you amongst women, blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Mother Mary, intercede for us. Hail Mary, full of grace, the Lord is with thee. Blessed are you amongst women, blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. இன்னைக்கு நம்ம சீராக்கின் புத்தகம் 2வது அதிகாரத்தில் இருக்கின்றோம். சீராக்கின் புத்தகம் 2வது அதிகாரத்தை சில பல பல ஆழமான முக்கியமான விஷயங்கள் நம்ம இதுல இருந்து கற்றுக்கொள்ளலாம். ஆண்டவர் இன்னைக்கு புரிந்து கொள்ள அழைக்கின்றார். சீராக்கின் புத்தகம் 2வது அதிகாரம். சரிங்களா? ஸோ இங்க ஒரு ஞானம், ஒரு நடைமுறை வாழ்க்கையில் கடவுளுக்கு நம்ம பணிவிடை செய்யணும், கடவுள் சீடர்களாக நம்ம இருக்கணும், கடவுள் பின்னாடி நம்ம வர முயற்சிகள் செய்யறோம் அப்படின்னு சொன்னா சோதனைகள், முதல் வசனமே சோதனைகள் நம்ம வாழ்க்கையில இருக்கும். எளிதான வாழ்க்கையை நீங்க எதிர்பார்க்க கூடாது. சீராக்கின் புத்தகம் 2வது அதிகாரத்துல 1வது வசனம் வாசிக்கிறீங்களா? குழந்தாய், ஆண்டவருக்கு பணிபுரிய நீ முன் வந்தால் சோதனைகளை எதிர்கொள்ள முன்னேற்பாடு செய்து கொள். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து பின்னாடி வர்றதுக்கு ஒருத்தர் முயற்சி செய்யறாரு. மத்தேயு 8வது அதிகாரத்துல 20வது வசனம். அப்ப அவர் சொல்லல, நல்ல எளிதான ஒரு வாழ்க்கை என் பின்னாடி வந்தா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லல. கஷ்டமா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவார். மானிட மகனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லை. மத்தேயு 8:20 வாசிக்கிறீங்களா? இயேசு அவரிடம், நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்றார். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆனா நம்ம எப்படி ஆண்டவர் பின்னாடி சென்றோம் அப்படின்னு சொன்னா வாழ்க்கை எளிதாயிடணும், எளிதான ஒரு வாழ்க்கையா இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்கணும். ஒரு ஆன்மீக ஒரு போர்க்களமாக நம்ம அதை சிந்திப்பது கிடையாது. எவ்வளவுக்கு நமக்கு வளர்ச்சி இருக்கோ அவ்வளவுக்கு இந்த போர்க்களம் இன்னும் கஷ்டமா தான் இருக்குமே ஒழிய எளிதாகாது. எளிதாகாது. எளிதான வாழ்க்கை இருந்து அப்படின்னா எதிர்பார்த்து ஆண்டவர் பண்ணி வரீங்கன்னா நீங்க ஏமாற்றப்படுகின்றீங்க, உங்களே ஏமாத்திட்டு இருக்கிறீங்க. சீராக்கின் புத்தகம் 2வது அதிகாரத்துல 3வது வசனம் இன்னும் இது ஆழத்துல போடப்பட்டிருக்கும். அவரை சிக்கன பிடித்துக்கொள், நீ அவரை விட்டு விலகாதே அப்படின்ட்டு வாசிக்கிறீங்களா? ஆண்டவரை சிக்கன பிடித்துக்கொள், அவரை விட்டு விலகி செல்லாதே, உன் வாழ்க்கையின் முடிவில் வளமை அடைவாய். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். வாழ்க்கையின் முடிவில் வளமை அடைவாய். சிக்கன பிடித்துக்கொள். இந்த சிக்கன பிடித்துக்கொள்னா என்ன அர்த்தம்? சிக்கன பிடித்துக்கொள்னா என்ன அர்த்தம்? உணர்ச்சிகள் சொல்லும் அவரை விட்டு போயிடு, அவர்கிட்ட இருந்து பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு சாத்தான் உணர்ச்சிகள்ல நிறைய விஷயங்கள் நமக்குள்ள தவறான உணர்த்துதல் வரும் நம்ம உள்ளத்துல. ஆனாலும் அவரை விட்டு நம்ம விலகி செல்லக்கூடாது. ஆண்டவரே, இந்த சூழ்நிலை எனக்கு புரியல, வேதனையா இருக்கு, கஷ்டமா இருக்கு, ஆனாலும் நான் உங்களை விட்டு விலக மாட்டேன், ஏன்னா நீங்க கைவிட மாட்டீங்க, நீங்க என்னை விட்டு விலக மாட்டீங்க, நான் நம்புறேன், உங்க வார்த்தையை நான் நம்புறேன், நீங்க சொன்ன வார்த்தையை நான் நம்புறேன், அதனால நான் விட்டு விலக மாட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணத்திற்கு வர சொல்றாரு. அவரை சிக்கன பிடித்து கொள்ளுங்கள், உணர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு செயல்படாதீங்க ஆண்டவர் சொல்றாரு. இந்த ஒரு பிடிவாதத்தோட இருக்கணும், கடவுள் பின்னாடி செல்லணும் அப்படின்னு சொன்னா தன்னலம் நாடாமல் சிலுவையை தூக்கி அவர் பின்னாடி வாங்க அப்படின்றாரு. அது ஒரு பிடிவாதம், ஆன்மீக ஒரு பிடிவாதம் தேவை. அந்த பிடிவாதம் இல்லாம நம்மளால வளர்ச்சி அடைய முடியாது. மனதளவுல உறுதிப்படுத்தணும். பிரச்சனைகள் வரும், சோர்வடைகளுடைய சூழ்நிலைகள் வரும், ஆனாலும் நான் கடவுளை விட்டு விலகி செல்ல மாட்டேன். அன்றாட நாள் ஜெபத்தை நான் விட மாட்டேன். சோர்ந்து போவதற்கு சூழ்நிலைகள் வரும், ஆனா ஆண்டவரை நாடுவதை நான் விட மாட்டேன். அது ஏன்? எனக்கு பிடிச்சவருக்கு அது பிரச்சனைகள் வரலாம், எதிரிகள்ட்ட இருந்து வரலாம், எந்த சூழ்நிலை, வேலையிலிருந்து வரலாம், எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அவரை விட்டு நான் விலக மாட்டேன்.
முக்கியமா 4வது வசனத்திலிருந்து 6வது வசனத்தை வரைக்கும் வாசிச்சீங்கன்னா அவமானங்கள் வரும். நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாத விதமான அவமானங்கள் வரும். குற்றச்சாட்டுகள் நமக்கு எதிராக வரும். ஆனால் நான் விட்டு விலக மாட்டேன். சீராக்கின் புத்தகம் 2வது அதிகாரம் 4 இருந்து 6 வாசிக்கிறீங்களா? என்ன நேர்ந்தாலும் ஏற்றுக்கொள். இழிவு வரும்போது பொறுமையாய் இரு. நெருப்பில் பொன் புடமிடப்படுகிறது. ஏற்புடைய மனிதர் மானக்கேடு எனும் உலையில் சோதித்து பார்க்கப்படுகின்றன. ஆண்டவரிடம் பற்றுறுதி கொள். அவர் உனக்கு துணை செய்வார். உன் வழிகளை சீர்படுத்து. அவரிடம் நம்பிக்கை கொள். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பல அவமானத்திற்குரிய சூழ்நிலைகள் வரும். அவரை சிக்கனை பிடித்துக் கொள்ள முடியுமா உங்களால? உங்களால முடியுமா? பல பேர் இது நம்மளால முடியல. நம்ம கடவுளை விட்டு விலகி போறோம். இந்த சோதனை வழியா கடவுள் என்ன சொல்லித்தர விரும்புறாரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கல. யாக்கோபின் நூல் 1வது அதிகாரம் 2ல இருந்து 4. இந்த சோதனைகள் வரும்போது மகிழ்ச்சியாக இருங்க. பழைய ஆகமத்துல கூட இந்த சோதனையில மகிழ்ச்சி அப்படின்ற விஷயம் இருக்காது. சோதனை வரும் அப்படின்னு தான் போடும் மகிழ்ச்சி. ஆனா புது ஆகமத்துல பொறுத்த வரைக்கும் இயேசு கிறிஸ்துடைய சீடர்களாக இருக்கும் அந்த மகிழ்ச்சி நம்ம கடவுள் அதை அழைக்கிறார். யாக்கோபின் நூல் 1ல 2ல இருந்து 4 வாசிக்கிறீங்களா? என் சகோதர சகோதரிகளே, பல வகையான சோதனைகளுக்கு உள்ளாகும் போது நீங்கள் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டிருங்கள். உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும் போது மன உறுதி உண்டாகும் என்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் மன உறுதி நிறைவான செயல்களால் விளங்கட்டும். அப்பொழுது எக்குறையும் இன்றி முற்றும் நிறைவுள்ளவர்களாய் இருப்பீர்கள். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். அப்போதுதான் எக்குறைவும் இன்றி முற்றும் நிறைவுள்ளவராக நம்ம இருக்கணும் அப்படின்றதுக்காக, இயேசு கிறிஸ்துவை போல் மாறணும் அப்படின்றதுக்காக பலவிதமான சோதனைகள் இருக்கும். முதல்ல நேரடியா பிரச்சனைகள் வரும். அதுக்கப்புறம் நம்ம நேசிக்கின்றவர்கள் கணவன் மனைவி வழியாக பிரச்சனைகள் வரும். அதுக்கப்புறம் பிள்ளைகள் வழியாக பிரச்சனைகள் வரும். பல விதவிதமான பிரச்சனைகள் வரும். எந்த விதத்தில் பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம அதை தூய்மைப்படுத்துவதற்காக ஏன் இது நடக்குதுன்றதுக்கு பதிலா இது வழியாக கடவுள் என்ன சொல்லித்தராருன்னு கேட்கணும். அது கேட்கும் போதுதான் நமக்கு வளர்ச்சி, மன உறுதி, அவர் பின்னாடி செல்கின்றோம் என்ற அவருடைய ஆற்றல் நம்ம பெறுவோம். அதை எதிர்த்து நிற்கிறது, அழகை எதிர்த்து நிற்பதற்கான கிருபை நம்ம பெறுவோம். மனம் தளர மாட்டோம். அவமானங்கள் வரும். நல்லதை செய்வீங்க, ஆனா அவமானங்கள் வரும். நான் நல்லது செஞ்சிருக்கிறேன், நல்லது செஞ்சுட்டுமே நமக்கு அவமானங்கள் வரும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட நல்லது செய்வோம், ஆனா அவமானங்கள் வரும். ஏன் இது செஞ்சேன், ஏன் இப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சேன், நிறைய கேள்விகள் வரும். ஆனா அதையும் பொறுத்து கொண்டு இது என்ன சொல்லணும்னா, இதாண்டா வாழ்க்கை அப்படின்னு ஒரு சோர்வுல இல்ல, மகிழ்ச்சியில். இப்போ இது துன்பம், இந்த ஒரு சிறிது நேரத்துக்கு இந்த துன்பம் இருந்தாலும் அவர் மகிழ்ச்சியின் நேரத்தை அவரு தருவாரு, ஒரு உயர்த்தல அவர் தருவாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த உயர்த்தல் வரும். அவருக்கு அந்த நேரத்திற்கு அது வரும். கடவுள் அந்த உயர்த்தலை தருவார். அவமானத்தின் சூழ்நிலைகள் இருந்தாலும் அது நான் இப்போ இன்னைக்கு கூட டிவைன் ரிட்ரீட் சென்டர்ல பார்த்தேன். அங்க இருக்கிற சில பேர் கவுன்சிலிங்காக அங்க ஊழியம் செய்கின்றவர்கள் கடவுள் ஒரு வழிநடத்தலுக்காக கடவுள் கொண்டு வராரு. அதனால எங்க நம்ம அவமானப்படுத்துறோம் அங்க உயர்த்தல் வருவது அப்படின்றது அது கடவுளோட பொறுப்பு. நம்மளே உயர்த்த பார்க்கிறோம். அதுக்கு பதிலாக கடவுளுடைய ஒரு உயர்த்தலுக்கு நம்ம காற்று நிற்கணும். நம்ம உயர பார்க்கிறோம், அப்படி இல்லை. கடவுளுடைய நேரத்திற்காக காத்து நிற்கணும். அதெல்லாம் மகிழ்ச்சியாக அவர் மாற்றுவார், நமக்குள்ள ஒரு உறுதிப்படுத்துவார். ரோமியர் 5வது அதிகாரம் 3ல இருந்து 5. அதுல நமக்கு எந்தெந்த விதத்தில் மாற்றம் கடவுள் கொண்டு வருவார் நம்ம புரிஞ்சுக்கலாம். ரோமியர் 5ல 3ல இருந்து 5 வாசிக்கிறீங்களா? அது மட்டுமல்ல, துன்பங்களை தாங்கிக் கொள்வதிலும் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். ஏனெனில் துன்பத்தால் மன உறுதியும், மன உறுதியால் தகைமையும், தகைமையால் எதிர்நோக்கும் விளையும் என அறிந்திருக்கிறோம். அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது.
ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்ம நோக்கம் இந்த சூழ்நிலையை விட எப்படி எஸ்கேப் ஆகலாம் அப்படின்றத விட இதுல இருந்து இந்த சூழ்நிலையை எப்படி விட்டு ஓடலாம், இதை அவாய்ட் பண்ணலாம், இந்த பிரச்சனையை விட்டு எப்படி விலகலாம் அப்படின்றத விட இந்த சூழ்நிலையிலிருந்து எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கடவுள் என்ன சொல்லித்தர விரும்புறாரு, பொறுமையா இருக்க சொல்லித்தர விரும்புறாரா, தாழ்ச்சியாக இருக்கிற சொல்லித்தர விரும்புறாரா, அவரை சார்ந்து நிற்கின்றவர்களாக இருக்கணும், அவர் நம்பி நடக்கின்றவர்களாக இருக்கணும்னு சொல்லி தர விரும்புறாரா, எந்த விஷயத்தை எனக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வராருன்னு கேளுங்க. கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம தொடக்க நூல் தியானிக்கும் போது யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கும் போது அவருக்கு நல்ல ஒரு மனநிலையில இருந்தாரு. கடவுளோட பல வல்லமையான வரங்கள் அவருக்குள்ள இருந்தது. ஆனாலும் அவருக்கு விடுதலை வரல. இந்த ஒரு சூழ்நிலையை நீங்க தியானித்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம சொல்ற இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவா புரியும். தொடக்க நூல் அதுல 40வது அதிகாரத்தில் அவர் ஒரு 2 பேர் கனவு காணுகின்றார்கள். அதுல என்ன நடக்குது? அவர் இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு நடக்க போகுன்னு சொல்ல உடனே அவர் என்ன சொல்றாரு, யோசேப்பு இந்த சூழ்நிலை என்னால தாங்க முடியல, இதில் விட்டு நான் இதுக்கு ஏற்றபடியா நான் ஒரு தவறும் செய்யல, இந்த சூழ்நிலையை விட்டு என்னை வெளியில கொண்டு போங்க அப்படின்றது தான் அவருடைய ஆசை. தொடக்க நூல் 40வது அதிகாரத்துல 14வது வசனம் வாசிக்கிறீங்களா? உனக்கு வாழ்வு நலமாய் அமைந்த பின் என்னை மறவாமல் எனக்கு தயை காட்ட வேண்டுகிறேன். பார்வோனிடம் சொல்லி என்னை இச்சிறையிலிருந்து விடுவி. ஆமேன். இச்சிறையிலிருந்து விடுவியும் அப்படின்னு சொல்லி அவரு கேட்கிறாரு. அவரு கேட்டது சரியா தவறா? கேட்டது நல்லதுதான், தப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா அடுத்த அதிகாரத்திற்கு போகும்போது உடனடியா விடுதலை வந்துடுச்சா? இல்ல. 41வது அதிகாரத்துல 1வது வசனம் 2 வருடத்திற்கு அப்புறம் தான், முழுமையா 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் பல வல்லமையான கிருபைகள் அவருக்கு இருந்தது. கனவுனா என்ன, இவ்வளவு பெரிய ஆழமான கனவா இருந்தாலும் அவருக்கு அந்த விளக்கத்தை கடவுள் கொடுக்குறாரு. ஆனாலும் விடுதலை வரல. எவ்வளவு வல்லமைகள் இருக்கு அப்படின்றது முக்கியம் கிடையாது. அந்த வல்லமைகளை பயன்படுத்துவதற்கு நம்ம கரெக்டான மனநிலை இருக்கா அப்படின்னு கடவுள் பார்ப்பாரு. அந்த மனநிலை இல்லை அப்படின்னு சொன்னா நம்மள அழிவுக்கு கொண்டு செல்ல முடியும். அரசராவதற்கு தகுதி இருக்கான்றது கிடையாது, அரசராவதற்கான உள்ளம் நமக்கு இருக்கா ஆண்டவர் சோதித்து பார்ப்பாரு. 41வது அதிகாரத்துல அதுல ஒரு அற்புதமான பார்வோன் அங்க பார்வோன் அந்த யோசேப்பை கூப்பிட்டுட்டு, நீ இது விளக்கு, இதுக்கு எனக்கு பதில் தா அப்படின்னு சொல்லும் போது யோசேப்பு கொடுக்கிற பதில் என்னன்னு கவனிங்க. 15, 16 வாசிக்கிறீங்களா? பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் கனவு கண்டேன், ஆனால் அதற்கு விளக்கம் சொல்வார் யாரும் இல்லை. கனவை கேட்டால் நீ தகுந்த விளக்கம் கூறுவாய் என்று உன்னை பற்றி சொல்ல கேள்விப்பட்டேன் என்றான். யோசேப்பு பார்வோனுக்கு மறுமொழியாக, நான் அல்ல, கடவுளே பார்வோனுக்கு நலமிகு மறுமொழி வழங்குவார் என்றார். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். அவர் அவரையே வெறுமையாக்கினார், நான் அல்ல. இதே 40வது அதிகாரத்துல அவரை பத்தி மட்டும்தான் அவர் பேசினாரு. நான் ஒன்னும் தவறு செய்யல, நான் இங்க கஷ்டப்பட்டு இருக்கிறேன், என்ன இங்க இருந்து வெளியில கொண்டு வாங்க, அவரை பத்தி மட்டும்தான். கடவுளின் மகிமைக்காக என்ன வெளியில கொண்டு வாங்க அப்படின்னு அவர் சொல்லல. கடவுள் நான் மகிமைப்படுத்தணும், வெளியில வரணும், அதுக்காக இல்ல. அவரை பத்தி மட்டும்தான் 40வது அதிகாரத்தில் சிந்தனை இருந்தது. எப்ப நம்ம கண்ணோட்டத்திற்கு அந்த ஒரு மாற்றம், ஆழமான மாற்றம் வரல அப்படின்னா, அந்த பதவியில் யோசேப்புக்கு அந்த உயர்த்துதல் அதுக்கு முன்னாடியே 40வது அதிகாரத்துல அந்த உயர்த்துதல் வந்திருந்தது அப்படின்னு சொன்னா, அவரை அழிக்கக்கூடிய ஒரு மனநிலையில அவர் இருந்தார். அழிக்கக்கூடிய ஒரு மனநிலையில இருந்தாரு. திருப்பாடல் 145ல 1வது வசனம், ஆண்டவரே எங்களுக்கு அல்ல உங்க நாமத்துக்கே இந்த மகிமை இருக்கணும். அந்த மனநிலைக்கு அவர் வருவதற்காக கடவுள் காத்து நின்றார். அந்த மாற்றத்தை கொண்டு வர சில சூழ்நிலையான அனுமதிக்கின்றார். சங்கீர்த்தனம் 115ல 1 வாசிக்கிறீங்களா?
115:1. எங்களுக்கன்று ஆண்டவரே, எங்களுக்கன்று மாட்சியை உம் பேருக்கே உரித்தாக்கும். உம் பேரன்பையும் உண்மையும் முன்னிட்டு அதை உமக்கே உரியதாக்கும். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். மாட்சி அவருக்கே இருக்கணும். பல பேர் நான் ஜெபிச்சேன், அதனால என் குடும்பம் நல்லா வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தவறான சிந்தனைகள்லாம். நான் நல்லா ஜெபிக்கிறேன், அதனால என் குடும்பம் சரியாகிட்டு இருக்கு. நான் என் கண்ணீர்னால என் குடும்பம் சரியாகிட்டு இருக்கு, என் வேதனைகள்னால இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. கடவுளுடைய இரக்கத்தினால அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வரல. எல்லா மகிமையும் கடவுளுக்கே அப்படின்ற மனநிலைக்கு வரும்போதுதான் கடவுளுக்கு அந்த உண்மையான நம்ம கடவுளின் பிள்ளைகள் உண்மை அதுதான். கடவுளுடைய இரக்கத்தினால், மனித முயற்சிகள்னால் அல்ல. அந்த ஒரு மனநிலைக்கு நம்ம வர்றதுக்கு பல நேரத்துல கடவுள் நம்ம அந்த மனநிலைக்கு வர்றதுக்கு தயாரா இல்லை. நம்ம சக்தியால நான் இதை செஞ்சேன், நான் அந்த ஜெபத்தை சொன்னேன், நான் அந்த நொவேனாவை சொன்னேன், அதனால இது சரியாயிடுச்சு, எனக்கு இந்த ஆன்மீக ஒரு ஞானம் இல்லை அப்படின்னா இதெல்லாம் நடந்திருக்காது அப்படின்ற ஒரு ஆணவத்துல இருக்கிற வரைக்கும் மாற்றம் ஒண்ணும் வராது. அந்த மாற்றம் வர்றதுக்காக தான் கடவுள் காத்துட்டு இருக்கிறாரு. கடவுள் நம்ம வேதனைப்படணும் அப்படின்றது இல்ல. அந்த அவமானப்படுகின்ற சூழ்நிலை நீங்க ஜெபிப்பீங்க, ஆனா வீட்டுல வந்தா கோபம் வரும். உங்களால பொறுமையா இருக்க முடியும், ஏன்னா மனநிலை இன்னும் மாறல. கடவுள் வார்த்தையின் ஏற்றபடியான மனநிலை வரல. நம்ம என் மனநிலை எப்போ நான் இந்த சூழ்நிலையிலிருந்து விடுதலையே நான் விடுதலைக்காக நான் ஜெபிச்சுட்டு இருக்கிறேன்னா, இத கடவுளுக்காக நான் இந்த சூழ்நிலையை மாற்ற, ஆண்டவரே இன்னும் மேன்மையாக உங்க பிள்ளையாக நான் வாழணும், மேன்மையாக உங்களுக்கு மகிமை செலுத்துகின்றவர்களாக நான் இருக்கணும். அந்த மனநிலை நமக்கு இருக்கா? சில சிலைகள், நமக்குள்ள இருக்கிற சிலைகள் எதை நம்பிக்கை வைக்கணும் அப்படின்றது கடவுள் சூழ்நிலைகள் வழியாக வெளிப்படுத்துவார். இந்த வேதனை வழியாக கடவுள் என்ன சொல்லி தராரு? C.S. லூயிஸ் அப்படின்றவர், அவர் சொன்ன ஒரு மிக முக்கியமான விஷயம், அவரோட பல புத்தகத்துல எழுதியிருக்கிறார். அதுல சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பெயின் இஸ் த மெகாபோன் ஆஃப் காட் அப்படின்ட்டு. வேதனை வழியாக தான் ஆண்டவர் மிக அருமையாக நம்ம கிட்ட பேசுவாராமா. வேதனையில தான் நம்ம கடவுளை நம்ம தெளிவாக அவரோட ஆழமான உறவுக்கு நம்ம வருவோம் அப்படின்னு சொல்லுவார். ஆனா அந்த வேதனைகளை நம்ம ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. வேதனையை விட்டு நம்ம விலகி ஓடுறோம். கொஞ்சம் மழை வந்தா நமக்கு கோயிலுக்கு போறதுக்கு நம்ம தயாரா இல்லை. வெயில் அடிக்குது, இன்னைக்கு ரொம்ப வெயில் அடிக்குது, நம்ம நாளைக்கு போயிடலாம், இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, ஜெபிக்க முடியல, ரொம்ப டயர்டா இருக்கு. சரிங்களா? நம்ம அந்த அசுத்தத்தை, நமக்குள்ள இருக்கின்ற அசுத்தத்தை வெளியேற்றணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வேதனைகள். 1 பேதுரு 1வது அதிகாரம் 6-7. 1 பேதுரு 1வது அதிகாரத்துல 6-7 வாசிக்கிறீங்களா? இன்னும் என்னென்ன அசுத்தத்தை கடவுள் நம்ம உள்ளத்திலிருந்து எடுக்கணும்னு விரும்புறாரு கேளுங்க. 1 பேதுரு 1:6-7. இப்போது சிறிது காலம் நீங்கள் பல்வகை சோதனைகளால் துயருற வேண்டியிருப்பினும் அந்நாளிலே பேருவகை கொள்வீர்கள். அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது. அதைவிட விலையுயர்ந்த உங்கள் நம்பிக்கையும் மெய்ப்பிக்கப்படவே துயருறுகிறீர்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அந்நம்பிக்கை உங்களுக்கு புகழும் மாண்பும் பெருமையும் தருவதாய் விளங்கும். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த வேதனைகள் வழியாக என்னென்ன வரும்? புகழ், மாண்பு, நம்ம உயர்த்துதலுக்காக தான், நம்ம அழிவுக்காக கிடையாது. அந்த ஐயோ போச்சு எல்லாம் இழந்துட்டோம், அவ்வளவுதான், இனி ஒரு எதிர்நோக்கே இல்லை அப்படின்ற ஒரு தவறான மனப்பான்மைக்கு போவதற்கு பதிலாக, ஆண்டவரே எனக்கு இது வேதனையா தான் இருக்கு, ஆனா நான் உங்களை விட்டு விலக மாட்டேன், நீங்க ஏதோ சொல்லித்தர விரும்புறீங்க, எனக்கு தான் புரியல, நம்மளே தாழ்த்திக்கோங்க, அவர் இரக்கத்திற்காக காத்து நில்லுங்கள். சீராக்கின் புத்தகம் 2வது அதிகாரம் 7-11. அவர் இரக்கத்திற்காக நீங்க காத்து நிக்க தயாரா? அப்ப நீங்க இன்னும் ஆழப்படுவீங்க. அவரை விட்டு விலகி போற அந்த சிந்தனையே வராது. சீராக்கின் புத்தகம் 2வது அதிகாரம் 7-11. ஆண்டவருக்கு அஞ்சுவோரே, அவரிடம் இரக்கத்துக்காக காத்திருங்கள். நெறி பிறழாதீர்கள், பிறழ்ந்தால் வீழ்ச்சி அடைவீர்கள். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே, அவரிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள்.
உங்களுக்கு கைமாறு கிடைக்காமற் போகாது. ஆண்டவருக்கு அஞ்சுவோரே, நல்லவை மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். நிலையான மகிழ்ச்சியையும் இரக்கத்தையும் எதிர்நோக்கி இருங்கள். முந்திய தலைமுறைகளை எண்ணி பாருங்கள். ஆண்டவரிடம் பற்றுறுதி கொண்டிருந்தோருள் ஏமாற்றமடைந்தவர் யார்? அவருக்கு அஞ்சி நடந்தோருள் கைவிடப்பட்டவர் யார்? அவரை மன்றாடினோருள் புறக்கணிக்கப்பட்டவர் யார்? ஆண்டவர் பரிவும் இரக்கமும் உள்ளவர், பாவங்களை மன்னிப்பவர், துன்ப வேளையில் காப்பாற்றுகிறவர். கோழை நெஞ்சத்தவர்க்கும் ஆற்றலற்ற கையோருக்கும் இரட்டை வேடமிடும் பாவிகளுக்கும் ஐயோ கேடு வரும். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஐயோ கேடு வரும். அந்த கேடு ஆன சூழ்நிலைக்கு நம்ம செல்லக்கூடாது. இதுல இன்னும் ஒரு விஷயம், இந்த அசுத்தங்கள் நம்மளை விட்டு செல்லணும்ன்றது மட்டும் கிடையாது, நீங்கணும் அப்படின்றது மட்டும் கிடையாது. நம்ம அவர் மேல ரிலையன்ஸ் ஆன் காட். எல்லா சூழ்நிலையிலும் அவரு அவர் என்னை சக்திப்படுத்துவார்ன்ற ஒரு நம்பிக்கைக்கு வருவதற்காக 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8-9 இருக்கிறதுலயே வல்லமையான செயல்கள் பவுல் வழியாக செஞ்சிருக்கிறார் கடவுள். அதிகமாக விபிலியத்துல புது ஆகமத்துல கடிதம் அவர் எழுதியிருக்கிறார். அவருக்கே என்ன நிலைமை, முழுமையாக எல்லா சூழ்நிலையிலும் அவரு நம்பிக்கை வைக்கணும்ன்றதுக்காக இந்த சூழ்நிலையை அனுமதிக்கிறார். 2 கொரிந்தியர் 1:8-9. சகோதர சகோதரிகளே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட இன்னல்களை பற்றி நீங்கள் அறிந்திருக்க வேண்டுமென நாங்கள் விரும்புகிறோம். அவை எங்களை அளவுக்கு மிஞ்சி வாட்டின, எங்களால் தாங்க முடியாத சுமையாக மாறின. இனி பிழைப்போம் என்னும் நம்பிக்கையே இல்லாமல் போயிற்று. எங்களுக்கு மரண தண்டனையை விதிக்கப்பட்டது போன்ற உணர்வு ஏற்பட்டது. நாங்கள் எங்களை அல்ல, இறந்தோரை உயிர்த்தெழச் செய்யும் கடவுளையே நம்பியிருக்க வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு நிகழ்ந்தது. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இறந்தோரை உயிர்த்தெழ வைக்கக்கூடிய வல்லமை உள்ள கடவுள் மேல நம்பிக்கை வைக்கணும். எங்கள் மேல் அல்ல, கடவுள் கொடுத்த வரங்கள் மேல் அல்ல, கடவுள் கொடுத்த ஞானத்தின் மேல் அல்ல, அவர் மேலேயே முழுமையாக நம்பிக்கை வைக்கணும். அப்படின்றதுக்காக சில சூழ்நிலைகள் வரும், ரொம்ப வேதனையாக இருக்கும். ஆனாலும் நீங்க அவரை சிக்கன பிடித்து அவர் பின்னாடி செல்ல நீங்க தயாரா? யோபின் வாழ்க்கையில் இருந்த துன்பங்கள், அது நம்ம கண்ணுக்கு அது ஒரு தண்டனையாக தான் அவருக்கு இருந்திருக்கும். ஆனா கடவுளை இன்னும் ஆழமாக அனுபவிக்கிறதுக்கு கடவுள் அதை அனுமதிக்கின்றார். யோபின் புத்தகம் 42:5 வசனம், அந்த துன்பத்திலிருந்து வெளியில வரும்போது அவருடைய ஆன்மீக நிலை எப்படி இருந்தது? காதுனால் கேட்ட கடவுள் கிடையாது, நேருக்கு நேர் ஏசியா கடவுளை காண்பதை போல் அவர் விண்ணக தந்தை அவர் பார்க்கிறார். யோபின் புத்தகம் 42:5 வாசிக்கிறீங்களா? உம்மை பற்றி காதால் மட்டுமே கேள்விப்பட்டேன், ஆனால் இப்பொழுது என் கண்களே உம்மை காண்கின்றன. ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். கடவுளை இன்னும் ஆழமாக அவர் பார்க்கிறார். ரொம்ப அற்புதமான ஒரு என்கவுண்டர் வித் காட். ஆண்டவர் ஆழமான ஒரு உறவுக்கு செல்கின்றார். எவ்வளவுக்கு துன்பம் வருதோ இன்னும் அவ்வளவுக்கு ஆழமான உயர்த்தல் உங்களுக்கு இருக்கும். அப்போ என்ன செய்யணும்? நடைமுறை வாழ்க்கையில எந்த ஒரு மனநிலைக்கு வரணும்? ஆண்டவரே, என் விருப்பம் அல்ல, உங்க விருப்பம் நிறைவேறட்டும். இயேசு கிறிஸ்து அந்த துன்ப வேளையில் என்ன சொன்னார்? லூக்கா நற்செய்தி 22:42. அந்த அதோட முடிவு என்னவா ஆகும்? நம்ம பல பயங்கள் வரும், நமக்குள்ள பல பயங்கள் இருக்கும். ஏன் நான் விரும்புவதில்லை ஆண்டவரே, உங்க விருப்பமே என் வாழ்க்கையில் நடக்கட்டும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வர சொல்றாரு. லூக்கா நற்செய்தி 22:42. தந்தையே, உமக்கு விருப்பமானால் இத்துன்ப கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றும். ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, உம் விருப்பப்படியே நிகழட்டும் என்று கூறினார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை 2வது விஷயம் நம்ம செய்ய வேண்டியது, ஆண்டவரை மகிமைப்படுத்துவது எப்படி? இந்த சூழ்நிலை கடவுள் நான் எப்படி மகிமைப்படுத்தலாம் அப்படின்னு நீங்க சிந்திக்கணும். இந்த நாளுக்குள்ள இந்த சரியாகணும் ஆண்டவரே, 1 மாசத்துக்குள்ள எனக்கு இந்த வேலை வேணும், 2 நாளுக்குள்ள இது நடக்கணும், அந்த நாளுக்குள்ள இது சரியாயிடணும், எனக்கு இந்த ரிப்போர்ட் மெடிக்கல் ரிப்போர்ட் இந்த மாதிரி கரெக்டா வந்துடணும் அப்படின்றதுலாம் விட்டுறதுக்கு பதிலா, இந்த நேரத்துக்குள்ள இது நடக்கணும்ன்றதுக்கு பதிலா, ஆண்டவரே நான் உங்க நேரத்திற்காக காத்து நிக்கிறேன்,
சிக்கனை பிடித்துக்கொள். அவர் நமக்குள் உண்மை ஆன்மீக வாழ்க்கையுடைய மிக முக்கியமான ஒரு ரகசியம் அப்படின்றது, அவர் நமக்குள்ள வந்து ஒரு விஷயத்த வந்து அவர் தொடங்கினார். பிலிப்பியர் 1:6 அவர் தான் அதை பூர்த்தி செய்வார். பிலிப்பியர் 1:6 வாசிக்கிறீங்களா? உங்களுள் இத்தகைய நற்செயலை தொடங்கியவர் கிறிஸ்து இயேசுவின் நாள் வரை அதை நிறைவுறச் செய்வார் என உறுதியாய் நம்புகிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நீங்க இதை நம்புறீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு கேட்க அழைக்கின்ற கேள்விதான், சிந்திக்க அழைக்கின்ற கேள்விதான். நீங்க இதை நம்புகின்றீர்களா? இது அநீதியாக இருக்கின்றதுக்கு பதிலாக இந்த சிந்தனையா, இது அநீதியானவரே, அநீதி அநீதின்னு சொல்லி அந்த வேதனைக்குள்ள நீங்க ஆளப்படுறதுக்கு பதிலாக ஹெப்ரேயர் 12வது அதிகாரம் 10-11 இது வழியாக இன்னும் அவர் தூய்மையில் பங்கு பெற முடியும் நம்மளால. அவர் ஆற்றல் நமக்கு தருவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்கு உங்களால வர முடியுமா? ஹெப்ரேயர் 12:10-11 வாசிக்கிறீங்களா? மேலும் இவ்வுலக தந்தையர் தங்களுக்கு நலமென தோன்றிய வகையில் சிறிது காலம் நம்மை தண்டித்து திருத்தினார்கள். ஆனால் கடவுள் நமது நலனுக்காக நாமும் அவருடைய தூய்மையில் பங்கு கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நம்மை தண்டித்து திருத்துகிறார். இவ்வாறு திருத்தப்படுவது இப்போது மகிழ்ச்சிக்குரியதாயிராமல் துயரத்திற்குரியதாகவே தோன்றும். ஆனால் பின்னர் இவ்வாறு பயிற்சி பெற்றவர்கள் அமைதியையும் நேர்மையான வாழ்வையும் பயனாக பெறுவர். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். என்னால இது தாங்க முடியல அப்படின்ற சிந்தனைக்கு பதிலாக பிலிப்பியர் 4:13 அவர் தருகின்ற ஆற்றலால் என்னால எதையும் வந்து அவர் தாங்க முடியும். பிலிப்பியர் 4:13 வாசிக்கிறீங்களா? எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த மாதிரி சில வசனங்கள் நம்ம உள்ளத்துல மனப்பாடமா இருக்க வேண்டிய வசனங்கள்ல ஒரு முக்கியமான வசனம். நான் தனியா இருக்கிறேன், எனக்கு யாரும் இல்ல அப்படின்ற ஒரு தனிமையின் சிந்தனை சாத்தான் கொடுப்பான். அதுக்கு பதிலாக கடவுள் என்னோடு இருக்கின்றார், நம்ம நேத்திக்கு தியானித்ததை போல் அவர் பிரசன்னம், அவர் நம்மளை விட்டு விலகுவதில்லை, அவர் கைவிட மாட்டார் என்ற ஒரு நம்பிக்கைக்கு நீங்க வர தயாரா? நன்றி செலுத்துகின்ற உள்ளத்திற்கு வருவதற்கு நீங்க தயாரா? ஆண்டவர் சிந்திக்க அழைக்கின்ற கேள்விகள் இதுதான். சரிங்களா? எல்லா துன்பமும் ஒரே விதமான துன்பமாக இருக்காது. சில துன்பங்கள்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும். நமக்கு வந்து சில துன்பங்கள்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. உண்மைதான். ஆனா நம்ம சக்திக்கு மீறின சோதனை வருது அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். அது ஒரு தோணல். ஆனா நம்ம சக்திக்கு மீறின சோதனை அவர் அனுமதிக்க மாட்டார்ன்ற நம்பிக்கைக்கு அவர் வர சொல்றாரு. 1 கொரிந்தியர் 10:13 ரொம்ப தெளிவாக இருக்கும். ஒரு சோதனையும் எல்லா மனிதர்களுக்கும் வர சோதனை தான். கடவுள் நம்பிக்கைக்குரியவர். நமக்கு மீறின ஒரு சோதனை வராது. வாசிக்கிறீங்களா? 1 கொரிந்தியர் 10:13 உங்களுக்கு ஏற்படுகின்ற சோதனை பொதுவாக மனிதருக்கு ஏற்படும் சோதனையே அன்றி வேறு அல்ல. கடவுள் நம்பிக்கைக்குரியவர். அவர் உங்களுடைய வலிமைக்கு மேல் நீங்கள் சோதனைக்கு உள்ளாக விடமாட்டார். சோதனை வரும்போது அதை தாங்கிக் கொள்ளும் வலிமையை உங்களுக்கு அருள்வார். அதிலிருந்து விடுபட வழி செய்வார். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சோதனை வரும்போது அதை தாங்கிக் கொள்ள சக்தியை அவர் தருவார். சோதனை வரதுக்கு முன்னாடியே நம்ம அந்த சக்தியை எதிர்பார்க்கிறோம். சோதனை வரும்போது அந்த தாங்கிக் கொள்ள சக்தி அவர் கிடைக்கும். நம்ம ஜெபத்தில் இருக்கும்போது அது கிடைக்கும். இன்னைக்கு அந்த ஆற்றலை பெறுவதற்கு நீங்க விரும்பும் போது, இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய ஜெபங்கள் நீ சேர்ந்திருந்தா அந்த ஆற்றல் கிடைக்கும் உங்களுக்கு. பிரச்சனை வரும்போது தான் அதிகமா ஜெபிக்கிறோம். பிரச்சனை இல்லைன்னா நம்ம ஜெபிக்கிறது இல்லைன்னா நம்ம அந்த ஆற்றல் வந்து அன்றாட தேவையான ஆற்றல் நமக்கு கிடைக்காது. ஜெபத்துல வந்து நீங்க உறுதிப்பட்ட ஒரு நபராக இல்லைன்னா வளர முடியாது. இந்த வேதனையை நம்மளால வந்து நேரிட முடியாது. இன்னைக்கு வேலைக்கு போகும்போது பிரச்சனைகள்லாம் பார்த்தா, ஐயோ இவ்வளவு பெரிய பிரச்சனையா, நம்ம சோர்வடைகிற காரணம் என்ன? அன்னைக்கு ஜெபிக்கல, ஜெபத்துல ஆளப்படல, அதனால மன உறுதி இல்லை. அவர் கிருபையை நம்மளால வந்து உணர முடியல. அதுக்காக அவர் நம்மளை விட்டு விலகிட்டாருன்றது கிடையாது.
தவறு எப்பவுமே நம்ம கிட்ட தான். இன்னைக்கு தியானித்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? பிரதர், பிரைஸ் லார்ட். இன்னைக்கு வாசகத்துல வந்து இன்னைக்கு மதிய ஈவினிங் வந்து சர்ச்சுக்கு போறப்போ இன்னைக்கு இறைவாரத்தின்படி நல்ல விதைகள் விதைப்பவர் ஆண்டவர், நல்ல விதைகள் நாம் அவர் தேடுகின்ற உள்ளங்கள் அப்படிங்கிற பிரசங்கத்துல சொல்லியிருந்தாரு. அதே விஷயம் தான் இன்னைக்கு நம்ம பைபிள் வாசகம் படிக்கும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நம்ம கடவுளை எந்த அளவுக்கு நேசிக்கிறோங்கிறது ஒரு ஆழமான கருத்து எனக்கு உருவாயிருக்கு. ஏன்னா நேற்றுக்கு நான் பைபிள் வாசகத்துக்கு வரல. ஏன்னு கேட்டா நேற்று வெளியே போயிட்டு வந்து டயரா இருந்து வர முடியல. ஆனா நீங்க இன்னைக்கு கொடுத்த ஒரு பொருட்சொல்லின்னு பாத்தீங்கன்னா, கடவுளை வந்து நம்ம தேட தேடத்தான் நமக்கு தொந்தரவு கஷ்டங்கள் அதிகமா வருங்கிறது இன்னைக்கு வாசகம் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனாலும் இருந்தாலும் விடப்படியாம கடவுளை சிக்கனை பிடித்துக்கொள் என்ற வாசம் என்னுடைய ஆழ்மானதுக்கு தொடர வாரி இருக்கு. Praise the Lord. கடவுளுக்கு நன்றி சொல்லி வர ஆசைப்படுறேன். இயேசுவே நன்றி. Praise the Lord. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? Praise the Lord, brother. Praise the Lord. இப்போ ஒவ்வொரு டைம் நான் ப்ரேயர் பண்ண சில வார்த்தைகள் மனசுல பதியுது, சில வார்த்தைகள் மனசுல பதிய மாட்டேங்குது. அதுக்காக நான் வந்து தொடர்ந்து காலையில ப்ரேயர் முடிச்சுன்னு ஒரு 1/2 hour உட்காந்து தியானிக்கிறேன். ஆனா எனக்குள்ள வந்து நம்ம டெய்லியும் படிக்கிற விஷயத்த வந்து மனப்பாடமும் வச்சு அதன்படி நம்ம ஒரு துன்பம் வரும்போது நம்ம எடுத்து வார்த்தையை உச்சரிக்கும் போது கடவுள் நெருக்கமா இருக்க முடியுங்கிறது என்னுடைய ஆழ்மனோட சிந்தனை. ஆனா ஒரு சில விஷயங்கள் என் மனதில் வந்து பதிய மாட்டேங்குது. அது என்னன்னு எனக்கு தெரியல. அது கடைபிடிப்பதுல அதை சில நேரத்துல ஏற்றுக்கொள்வது, சில நேரத்துல கடைபிடிப்பதுல சில உங்களால முடியல அப்படின்னு இருந்தா முதல்ல அதை ஆற்றல் கேளுங்க, அதை தியானிக்கணும். தியானித்து இந்த ஆற்றல் கேட்டு அதை கடைபிடிக்க முயற்சி செய்யும் போது உங்களுக்கு மனதுல பதியறது ரொம்ப எளிதாக இருக்கும். சரிங்களா? நம்ம வந்து இன்னைக்கு விடுதலை பயண நூல் 26வது அதிகாரத்தில், சரிங்களா, 26வது அதிகாரத்தில் நம்ம வந்து இருக்கிறோம். அதுல முக்கியமா ஆண்டவர் வந்து தியானிக்க அழைக்கின்ற விஷயம் அப்படின்றது 33வது வசனம். வாசிக்கிறீங்களா? கொக்கிகளில் அந்த திரையை தொங்கவிடு, அதற்கு உட்புறமாக உடன்படிக்கை பேழையை வைப்பாய். இவ்வாறு தொங்குதிரை தூயகத்தையும் திருத்தூயகத்தையும் பிரிக்கும். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். திருத்தூயகம் பிரிக்கின்ற ஒரு இடம் அது. அந்த இடத்துலதான் வந்து மோசே கடவுள் கிட்ட பேசின இடம். எண்ணிக்கை நூல் 7வது அதிகாரம் 89வது வசனம். எண்ணிக்கை நூல் 7வது அதிகாரம் கடவுளை சத்தத்தை கேட்ட ஒரு இடம். வாசிங்க. ஆண்டவருடன் பேசும்படி மோசே சந்திப்பு கூடாரத்தினுள் சென்றார். இரு கெரூபுகளுக்கிடையே உடன்படிக்கை பேழையின் மேலிருந்த இரக்கத்தின் அரியணையிலிருந்து பேசிய குரலை அவர் கேட்டார். ஆண்டவர் அவருடன் பேசினார். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் அவருடன் பேசினார். இந்த பேழையம் அப்படின்லாம் வந்து நம்ம இன்னும் ஆழமாக சிந்திக்க போறோம். இது மாதாமாவை குறிக்கின்ற விஷயம் அப்படின்னு திருச்சபையில வந்து நமக்கு ரொம்ப அருமையாக சொல்லி தருகின்ற ஒரு விஷயம். இந்த பேழையம் வந்து மாதாமாவை குறிக்கின்ற ஒரு விஷயம். இந்த பேழையத்துல என்னென்ன இருந்தது யாருக்காவது சொல்ல முடியுமா? 10 கட்டளைகள், ஆரோனின் கோல், மன்னா. ஆரோனின் கோல், மன்னா, இந்த 10 கட்டளைகள், 3 விஷயங்கள். 10 கட்டளை. 3 விஷயங்கள் இதுல இந்த பேழையத்திற்குள் இருக்கும். 3 விஷயங்கள். இந்த 3 விஷயங்கள் இந்த பேழையத்தில் இருக்கின்றது வந்து மாதாமாவை குறிக்கின்ற விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குடைய அடையாளம் அந்த பேழையம், ஆண்டவருடைய பிரசன்னத்தின் அடையாளம். இந்த லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம், அதுவும் 2 சாமுவேல் 6வது அதிகாரம் நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இதை நான் இப்ப சொன்ன விஷயங்கள் நீங்க இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கலாம். லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரத்துல 39வது வசனம் முதல்ல அதை எடுத்து வாசி. அதன்பின் மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். விரைந்து சென்றார். மாதாமாக விரைந்து செல்றாங்க எலிசபெத் அம்மாளுடைய வீட்டுக்கு. 2 சாமுவேல் 6வது அதிகாரத்துல 2வது வசனம்
அதுல தாவீது செய்யற ஒரு விஷயம் நீங்க பார்க்கலாம். வாசிக்கிறீங்களா? தாவீதும் அவரோடு இருந்த மக்கள் அனைவரும் கடவுளின் பேழையை கொண்டு வர பாலை யூதாவுக்கு சென்றனர். இது கெரூபுகளின் மீது வீற்றிருக்கும் படைகளின் ஆண்டவர் பெயரால் அழைக்கப்படுகிறது. ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் பிரைஸ் தி லார்ட். லூக்கா நற்செய்தி 1:43. அப்போ எலிசபெத் அம்மாள் சொல்ற பதில் என்ன இருந்தது அப்படின்னு நம்ம சிந்திப்போம். வாசிக்கிறீங்களா? 43. ஆண்டவரே இல்ல லூக்கா நற்செய்தி என் 1:43. ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? அந்த தகுதி எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி எலிசபெத் அம்மாள் சொல்றதை நம்ம பார்க்கலாம். 2 சாமுவேல் 6வது அதிகாரத்துல 9வது வசனம் நீங்க எடுத்து அது வாசிக்கிறீங்கன்னா தாவீதும் இதே மாதிரி ஒரு கேள்வியை கேட்பாரு. வாசிக்கிறீங்களா? 2 சாமுவேல் 6:9. ஆண்டவர் தாவீது ஆண்டவருக்கு அஞ்சி இத்தகைய ஆண்டவரின் பேழையை நான் எவ்வாறு ஏற்றுக்கொள்வேன் என்று வினவினார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு அஞ்சி எவ்வாறு ஏற்றுக்கொள்வேன் அப்படின்றான். லூக்கா நற்செய்தி 1:41 1வது அதிகாரத்துல 41 எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா அது இந்த மாதாமா சொல்றதை கேட்கும் போதே குழந்தை யாரு திருமுழுக்கு யோவானாக வந்து உதிக்கிறத பார்க்கலாம். வாசிக்கிறீங்களா? 1 லூக்கா நற்செய்தி 1:41. 43 பிரதர். 1:41. மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்ட பொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். மாதாமா வந்து உடனே அவங்க முதல் விஷயம் நடக்கிறது இதுதான். தூய ஆவியானவரால அந்த வார்த்தையை கேட்ட உடனே தூய ஆவியானவரால் ஆட்கொள்ளப்படுகின்றார். 2 சாமுவேல் 6வது அதிகாரத்துல 16வது வசனத்தை எடுத்து பாருங்க. தாவீது ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டாங்க. அவரு நடனம் ஆடுகின்றார். 2 சாமுவேல் ஆண்டவரின் பேழை. நாற்பட்டால் நெய்யப்பட்ட ஏபத்தை அணிந்து கொண்டு தாவீது தம் முழு வலிமையோடு ஆண்டவர் முன்பாக நடனமாடி கொண்டிருந்தார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டு இவரும் வந்து நடனம் ஆடுகின்றார். இந்த பேழையம் வந்து பழைய ஆகமத்துல ஒரு காணாம போன ஒரு சூழ்நிலையாக இருக்கும். காணாம போயிட மாதிரி இருக்கும். ஒரு சூழ்நிலைக்கு அப்புறம் நீங்க அதை பார்க்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து கடைசியா பாக்குறது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவெளிபாடு 11வது அதிகாரத்தில் நீங்க அதை பார்ப்பீங்க. 11வது அதிகாரத்துல 19வது வசனம் வாசிக்கிறீங்களா? அப்பொழுது விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. மின்னலும் பேரிரைச்சலும் இடி முழக்கமும் நிலநடுக்கமும் கனத்த கல்மழையும் உண்டாயின. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். வல்லமையான விஷயங்கள் அங்க நடப்பதை நம்ம பார்ப்போம். வல்லமையான விஷயங்கள். சரிங்களா? வல்லமையான விஷயங்கள் நம்ம இங்க நடக்கிறத பாக்குறோம். இடி முழக்கம், அந்த விண்ணகம் திறக்கப்படுகின்றது. விண்ணகத்துல இருக்கு இப்ப இந்த ஒரு பேழையம் அப்படின்றது. அது அடுத்த வசனம் என்ன போட்டிருக்கு? ஒரு பெண்மணி அங்க வந்து வருவதை நீங்க வந்து கவனிக்கலாம். 12வது அதிகாரத்துல 1வது வசனம் வாசிக்கிறீங்களா? வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இது மாதாமாவை குறிக்கின்றது. இந்த பேழையத்தை மாதாமாவுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. சில விஷயங்கள் இல்ல, ஆக்சுவலா சில விஷயங்கள் கிடையாது, பல விஷயங்கள் விபிலியத்துல மறைபொருள்களாக எழுதப்பட்டிருக்கும். 2 சாமுவேல் 6:11 எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா அந்த பேழையம் ஓபேத் அவனுடைய வீட்டுல 3 மாசம் அங்க இருக்கிற மாதிரி போட்டிருக்கும். அதே மாதிரி மாதாமா எலிசபெத் அம்மாவோட வீட்டுல 3 மாசம் இருந்தாங்க அப்படின்னு இருக்கும். 2 சாமுவேல் 6:11 வாசிக்கிறீங்களா? ஆண்டவரின் பேழை கித்தியானான ஓபேது ஏதோமின் இல்லத்தில் 3 மாதங்கள் தங்கிற்று. ஆண்டவர் ஓபேது ஏதோமுக்கு
அவன் வீட்டார் அனைவருக்கும் ஆசி வழங்கினார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். Amen. Praise the Lord. இதே மாதாமா வந்து எலிசபெத் அம்மாள் வீட்டுல எத்தனை நாள்? லூக்கா நற்செய்தி 1:56 3 மாசம். வாசிக்கிறீங்களா? லூக்கா நற்செய்தி 1:56. மரியா மரியா ஏறக்குறைய ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த தம் வீடு பின்பு தம் திரும்பினார். வீடு ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். Praise the Lord. 3 மாசம். லூக்கா நற்செய்தி 1:35 ஆவியானவர் எப்படி வந்து மாதாமா மேல இருந்தாங்க அப்படின்னு போடுறோம். வாசிக்கிறீங்களா? லூக்கா நற்செய்தி 1:35. வானதுதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். உன்மேல் நிழல் இடும் அப்படின்னு போட்டிருக்கும். ஓவர் ஷேடோ அப்படின்னுவாங்க. விடுதலை பயணம் 40வது அதிகாரம் 34, 35 எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, கடவுளுடைய மகிமை, இது ஷெக்கீனா க்ளோரி அப்படின்னு சொல்லுவாங்க. தி க்ளோரி கிளவுட், அந்த பேழையத்தின் மேல் அது வந்து நிழலிட்டது. விடுதலை பயணம் 40வது அதிகாரம் 34, 35 வாசிக்கிறீங்களா? பின்பு மேகம் சந்திப்பு கூடாரத்தை மூடிற்று, ஆண்டவரின் மாட்சி திரு உறைவிடத்தை நிரப்பிற்று. சந்திப்பு கூடாரத்தின் மேலே மேகம் நின்றிருந்ததாலும் ஆண்டவரின் மாட்சி திரு உறைவிடத்தை நிரப்பியதாலும் மோசே உள்ள நுழைய முடியாமற் போயிற்று. ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான விஷயம். மாதாமா மேல வந்து அந்த ஆவியானவர் நிழலிட்டு இருந்தார் அப்படின்றது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. நம்ம அதை வாசிக்கும்போது அப்படியே சாதாரணமா வாசிச்சுட்டு போயிடுவோம். மோசே அங்கெல்லாம் நுழைய முடியல. அந்த அளவுக்கு ஒரு மகிமையை தாங்குவதற்கு மோசேக்கு அந்த வல்லமை இல்ல. அது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ஆவியானவர் நிழலிட்டு இருந்தார் அப்படின்ற 35, 34, 35 அந்த அவருடைய மகிமை அப்படின்றது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அதை தாங்குவதற்கு அந்த மாதாமா வந்து அந்த அளவுக்கு ஒரு தூய்மை, அந்த அளவுக்கு கடவுளுடைய ஒரு நெருக்கம், அந்த அளவுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம், அந்த அளவுக்கு கடவுளுடைய வல்லமை இல் வந்து மாதாமா நிரம்பி இருந்தாங்க. 3 விஷயங்கள் நம் பேழையத்துல என்னென்ன இருந்தது நான் கேட்டேன். கரெக்டான பதில் சொன்னீங்க. அதுல மாதாமாவுக்குள்ளேயும் இந்த 3 விஷயங்கள் இருந்தது. இயேசு கிறிஸ்து ஆண்டவரும் வார்த்தை மறுவுருவான யோவான் நற்செய்தி 1:14 அப்பமாக இருந்து இயேசு கிறிஸ்து. யோவான் நற்செய்தி 6:32 35 அவர் வந்து ஒரு குருத்தூராகவும் இருந்தார். ஹெப்ரேயர் 4:14. சோ அதனால மாதாமா பத்தி பல பேர் நமக்கு தெரியல. நம்ம கிறிஸ்துவர்களுக்கு கேத்தலிக்கா இருந்தாலும் சரி நமக்கு தெரியல. இந்த ஆழத்துல நம்ம வந்து பல விஷயங்கள் மாதாவை பத்தி இன்னும் புரிஞ்சுக்கல. எங்கெங்க ஆவியானவருடைய வல்லமையான செயல்பாடுகள் இருந்ததோ அங்க மாதாமா இருந்திருந்தாங்க. ஆவியானவருடைய வல்லமையான செயல்கள், அற்புதங்கள் மாதாமாவுடைய நம்ம வந்து அவர் கிருபையை நம்ம வந்து அற்புதமா பெற்றுக்கொள்ளலாம். சரிங்களா? அது என் வாழ்க்கையில நான் வந்து கவனிச்சிருக்கிறேன். என் வாழ்க்கையில வந்து நான் கவனிச்சிருக்கேன். என் வாழ்க்கையில முக்கியமா துன்ப வேளையில் ஏன் ஏசப்பா கிட்ட நம்ம நேரடியா ஜெபிக்க முடியாதெல்லாம் சிந்திக்கிற பல நபர்கள் இருக்கிறாங்க. சரிங்களா? ஜெபிக்கலாம், தவறு கிடையாது. அதுக்காக மாதாமா கிட்ட ஜெபிக்கிறதும் வந்து பாவமும் கிடையாது. ஹெப்ரேயர் 4:14 வாசிக்கிறீங்களா? ஹெப்ரேயர் 4:14. எனவே வானங்களை கடந்து சென்ற இறைமகனாகிய இயேசுவை நாம் தனிப்பெரும் தலைமை குருவாக கொண்டுள்ளதால் நாம் அறிக்கையிடுவதை விடாது பற்றி கொள்வோமாக. ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். அவர் தலைமை குருவாக இருந்தார். ஆரோனோட கோல் மட்டும்தான் அங்க இருந்தது. தலைமை குருவே வந்து மாதாமாவோட கருவில் இருந்தாங்க. சரியா? ஸோ அதனால அப்பமாக இருந்தாங்கலாம் தெரியும் நமக்கு. வார்த்தை மறுவுருவானார்லாம் நமக்கு தெரியும். ஸோ அதனால அதை பத்தி நான் வசனங்கள் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. முக்கியமா யோவான் நற்செய்தியில நடக்கிற ஒரு இருக்கிறதுலயே இயேசு கிறிஸ்துவை அதிகமாக என்ன சொல்லணும்னா நேசித்த ஒரு சீடர் அப்படின்னு சொல்றது யோவான் அப்படின்னு சொல்லுவோம். மார்ல வந்து சாய்ந்துட்டு இருந்தது யோவான். அவருக்கு வந்து அப்போ எந்த அளவுக்கு அவருக்கு வேதனை இருந்திருக்கும்.
சிலுவையில் இயேசு கிறிஸ்து அறையப்பட்டதை பார்த்து, வேதனைப்படுவதை பார்த்து, அவர் மரணத்தை பார்த்து எந்த அளவுக்கு வேதனைப்படுத்திருக்கோம். ஆஹ் எந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருப்பாரோ அந்த அளவுக்கு ஆறுதல் மாதாமா கிட்ட இருந்து அவர் பெற்றிருந்தார். மாதாமா கிட்ட இருந்து அவர் பெறுவதற்கு இயேசு கிறிஸ்து கவனமாக இருந்தார். யோவான் நற்செய்தி 19வது அதிகாரம் 26, 27 வாசிக்கிறீங்களா? 19, 26, 27. இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். உங்க வீட்டுல மாதாமாவோட உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு உறவு இருக்கு? எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு உறவு இருக்கு? ஆழமான ஒரு உறவு இருக்கா? ஆண்டவர் வந்து இன்னைக்கு சிந்திக்க அழைக்கின்றார். எந்த சீடரை வந்து கடவுள் இயேசு கிறிஸ்து நேசித்தாரோ அந்த சீடருக்கு வந்து மாதாமா நம்ம பெற்றுக்கொள்வோம். நம்ம ஆழமான உறவுக்கு நம்ம வருவோம். இன்னும் ஆழமான உறவுக்கு நீங்க கேளுங்க. மாதாமாவோட இருக்கின்ற உறவுகள்லையும் நமக்கு ஆழங்கள் இருக்கு. அந்த உறவுலையும் ஆழங்கள் இருக்கு. இயேசு கிறிஸ்துடைய கடவுளோட இருக்கின்ற உறவுகளுக்கு எப்படி ஆழங்கள் இருக்கோ, மாதாமாவோட இருக்கின்ற உறவுகள்லையும் நமக்கு வந்து ஆழங்கள் இருக்கு. கிருபையை நம்ம வந்து பெற்றுக்கொள்ளலாம். பல கிருபைகள் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். சரிங்களா? அது சில பேர் கேட்பாங்க, ஏன் அதான் நான் சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ ஒரே நிமிஷம். ஸோ ஒரே செகண்ட். ஸோ எப்படி நம்ம அவங்க வந்து இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி நான் வந்து இப்போ சென்னை ஒருத்தர் சந்திக்க போக வேண்டியிருந்தது. அப்போ அவரை சந்திக்கும் போது அவர் வந்து புராட்டஸ்டன்ட் சகோதரர். அவர் புராட்டஸ்டன்ட் சகோதரர். அவருக்கு இந்த மாதிரி மாதாமாவோட அந்த அளவுக்கு ஒரு உறவெல்லாம் கிடையாது. அப்போ அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது ரொம்ப ரொம்ப ஒரு செகண்ட் வேலை வந்து விட்டுருந்தான். ஸோ அவர்கிட்ட சொன்ன விஷயம் இதுதான். ஏன் மாதாமா கிட்ட ஜெபிக்கணும்? ஏன் நீங்க உங்க பாஸ்டர்கிட்ட ஜெபிக்க நீங்க சொல்றது கிடையாதா? எனக்கு நான் கேட்ட கேள்வி இது ஒண்ணுதான். பெருசாலாம் கேட்கல. ரொம்ப வந்து ஏன் நம்ம நேரடியாக கடவுள்கிட்ட ஜெபிக்கலாமே? அவங்க வந்து அந்த ஒரு என்ன சொன்னா, அந்த ஒரு விஷயத்த டேப் ரெக்கார்டர் போட்டா மாதிரி திரும்ப திரும்ப அதுவே தான் சொல்லுவாங்க. நம்ம சொல்ற லாஜிக்கை அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதை சிந்திக்க முயற்சியே செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி ஆளுங்க வந்து மாற முடியாது. இயேசு கிறிஸ்து மிக தெளிவா சொல்றாரு, இறந்தோரின் கடவுள் கிடையாது, உயிர் உள்ளவர்களுடைய கடவுள் நம்ம கடவுள். 22வது அதிகாரத்துல 32வது வசனம், அப்ரஹாமின் தேவன், யாக்கோபின் தேவன், இசாக்கின் தேவன். நான் வந்து இறந்தோரின் கடவுள் கிடையாது, உயிருள்ள கடவுள். அதாமா உயிரோட இருக்கிறாங்க. புரியுதுங்களா? ஆனா இப்பவும் வந்து பல பேர் வந்து மாதாமா இறந்துட்டாங்க, அவங்க எல்லாம் ஜெபிச்சுலாம் பிரயோஜனம் கிடையாது. நான் கேட்ட கேள்விதான், நீங்க உங்க பாஸ்டர்கிட்ட ஜெபிக்க சொல்றீங்களா இல்லையா? வேற யார்கிட்டையும் நீங்க ஜெபம் கேட்டதே கிடையாதா? அவங்களாம் வந்து பாவிங்களா இருக்கிறாங்க, நம்ம ஜெபம் கேட்கிறோம். மாதாமா வந்து கடவுள்கிட்ட யாரு மோசேக்கே வந்து அந்த ஆவியானவர் நிழலிட்ட போது உள்ள செல்ல முடியல. அந்த மாதிரி ஆனா மாதாமால அந்த நிழலும் போது அதை தாங்க முடிகிற அந்த அளவுக்கு கடவுள் தூய்மையான ஒரு பாத்திரமாக மாத்திருந்தவர். அவங்க கிட்ட நம்ம ஜெபம் கேட்கறதுக்கு நம்ம யோசிக்கிறோம், ஏன் நேரடியா கடவுள்கிட்ட கேட்க முடியாதா அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து குதர்க்க வாதங்களை ஒழிய உண்மையான ஒரு ஆவியானவருக்கு ஏற்றபடியான சிந்தனையே கிடையாது. ஆவியானவருக்கு ஏற்றபடியான சிந்தனையே கிடையாது. மறை பொருட்கள் வழியாக நம்ம பெரிய பெரிய ஆழமான விஷயங்கள் நம்ம பெற்றுக்கொள்ளலாம் ஆண்டவர் வார்த்தையில. மறை பொருட்கள் வழியாக. ஏன் இயேசு கிறிஸ்துவே அவருடைய ரத்தம், அவருடைய சரீரம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய மறைப்பொருள். நம்மளால முழுமையா அதை பார்த்த உடனே புரிஞ்சுக்க முடியாது. அதுக்கு ஒரு விசுவாசம் தேவை. அதுல பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதம் அதிகம். அதே மாதிரிதான் மாதாமாவுடைய பரிந்துரை அப்படின்றது ஒரு மறைப்பொருள் தான். அதை நம்ம பெற்றுக்கொள்ள அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் போதுதான் அதோடைய ஒரு
கிருபை நமக்கு புரியும், அதோட வல்லமை நமக்கு புரியும். அவங்க வழியாக பெற்றுக்கொள்ளிய கிருபை வல்லமை நமக்கு புரியும். மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் அது வழியாக இருக்கு. நான் ஒன்று என்னோட வாழ்க்கையிலிருந்து ஒரு சாட்சி சொல்ல விரும்புறேன். அதோட முடிச்சிடலாம். அது என்னோட ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய பிரச்சனை வீட்டுல. பெரிய பிரச்சனை. எப்படி சரிப்படுத்துறதுன்னு தெரியல. பல விஷயங்கள் செஞ்சு பார்த்தாச்சு. ஆனா அதுக்கு ஒரு முடிவே கிடைக்கல. அன்றாட நானும் வந்து இந்த ஜெபம் செய்யற ஆள் தான். மாதமாகிடும் ஜெபிப்பேன். ஆனா அந்த மாதிரி ஒரு ஆழமான உறவு கிடையாது. ஜெபிக்கிறோம் அப்படின்றது ஒரு விஷயம். ஆனா உறவு அந்த அதிகமா வந்து இயேசு கிறிஸ்துவோட தான். அதிகமா வந்து இயேசு கிறிஸ்துவோட தான். அந்த நேரத்துல என்ன ஆச்சு அப்படின்னு நான் வந்து மாதாமாவை அழைக்கல. அந்த அந்த ரோசரி சொல்ற நேரத்துல நான் ஜெபிப்பேன். ஆனா பெரும்பாலும் மற்ற நேரத்துல ஆண்டவருடைய பிரசன்னத்துல இருக்கணும் தான் அதிகமா நான் யோசிப்பேன். சரிங்களா? ஆனா அந்த நேரத்தில் அந்த ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இந்த ஒரு சொல்யூஷனே தெரியாத ஒரு சூழ்நிலையில என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில மாதாமா வந்து சடனா எங்க இருந்து அவங்க வந்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா சடனா வந்து என் வீட்டுக்கு வர்றது வந்து என்னால உணர முடிகின்றது. அவங்களோட வழிநடத்தை என்னால வந்து உணர முடிகின்றது. அவங்களுடைய பரிந்துரை எனக்காக வந்து நம்ம எப்படி கானான் கல்யாணத்துல ஒருத்தருடைய வேதனையை புரிந்து அவங்க வந்து இயேசு கிறிஸ்துவோட சொன்னாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு இந்த திராட்சை ரசம் இல்ல அப்படின்ற மாதிரி என் வேதனையை புரிந்து என் வீட்டுக்கு எனக்கு அந்த அளவுக்கு உறவு இல்லை அப்படின்றதுனாலும் ஆழத்துல ஒரு உறவு இல்லைனாலும் மாதாமா வந்து எனக்காக ஒரு பரிந்துரை இன்னும் ஆழமான ஒரு உறவுக்கு என்னால செல்ல முடிஞ்சது. இன்னும் என்னால செல்ல முடிஞ்சது. பிரைஸ் தி லார்ட். அது ஒரு மிக முக்கியமான விஷயம் அந்த கானான் கல்யாணம் அப்படின்றது. சரிங்களா? அதுல பல ஆழங்கள் இருக்கு. நேத்தி கூட டீம் கிட்ட அதை பத்தி பேசிட்டு இருந்தேன். பல ஆழங்கள் இருக்கு. சரிங்களா? மாதாம கிட்ட சென்றாலும் அவங்களுடைய பரிந்துரை நம்ம பெற்றுக்கொண்டாலும் அவங்க சொல்ல போறது அவங்களுடைய வழிநடத்துதல் அதிகமாக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாங்களோ அது மாதிரி தான் இருக்கும். ஆனா அவங்க தருகின்ற ஆறுதல் வேற மாதிரி இருக்கும். இன்னும் நமக்கு வந்து ஒரு அவங்களோட பரிந்துரை எல்லா சூழ்நிலையும் நம்ம வந்து பெற்றுக்கொள்ளலாம். அவங்களோட வழிநடத்தை நம்ம எல்லா சூழ்நிலையும் பெற்றுக்கொள்ளலாம். அவங்க உதவி செய்வாங்க. பல வரங்கள் பல கிருபைகள் பெற்றுக்கொள்ள எனக்கு வந்து அவங்க உதவி செஞ்சிருக்கிறாங்க. ஆண்டவரே சொல்லிருக்காங்க அவங்களுடைய பரிந்துரை நாடு அப்படின்ட்டு. ஆண்டவரே சொன்ன விஷயத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். சரிங்களா? நமக்கு ஆன்மீக வளர்ச்சிக்கு அவங்க மிகப்பெரிய உதவியாக இருப்பாங்க. நம்ம குறைவுகள் நமக்கே தெரியாது சில குறைவுகள் நமக்குள்ள இருக்கு அப்படின்ட்டு மறைந்திருக்கின்ற குறைவுகளாக இருக்கும். ஆனா மாதாமா நம்ம கிட்ட பேசுவாங்க. ஒரு புத்தகம் ஒண்ணு இருக்கு. மதமேரியோட ஒரு புத்தகம். அது வந்து சில பேர் நான் சொன்னேன் எங்க டீம்ல இருந்து சில பேர் வந்திருந்தாங்க வீட்டுக்கு. அவங்க எடுத்து அதுல வந்து வாசிக்கிறாங்க. வாசிக்கும் போது அப்படியே மாதாமா கடவுள் அந்த சூழ்நிலைக்கு அவங்க வாழ்க்கை அந்த சூழ்நிலைக்கு என்ன தேவையோ மாதாமா பேசுற மாதிரி அவங்களால உணர முடியும். நம்ம கிட்ட வந்து நம்ம இன்னும் நெருங்கி வரணும் அப்படின்னு சொல்லி கடவுள் வந்து விரும்புகின்றார். மாதாமா வழியாக அவங்களோட பரிந்துரை வழியாக நம்ம வந்து அவரை நெருங்கி வரணும் அப்படின்னு சொல்லி கடவுள் விரும்புறாரு. சரிங்களா? ஸோ அந்த கானான் கல்யாணத்தை அந்த அதுல பல மறைப்பொருள்கள் இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா அது நான் இப்போ அதை பத்தி நான் பேச விரும்பல. சரிங்களா? அதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பேர் அவங்களுக்கு ஒரு பேர் இந்த விபிலியத்துல பல பேருக்கு இந்த மாதிரி பேர்கள் கொடுக்கப்படலை. கடவுளே வந்து நேரடியா வந்து மாதாமாவுக்கு அந்த ஒரு பேரை கொடுக்குறாங்க. கரைக்கே தாமினே அப்படின்னு சொல்லுவாங்க. மதமேரி மாதாமாவுக்கு ஒரு பேரை வந்து கொடுப்பாங்க. கரைக்கே தாமினே கிரேக்க மொழியில் அது வந்து ஹேல் மேரி ஃபுல் ஆஃப் கிரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லி நம்ம அதை வந்து டிரான்ஸ்லேஷன் நம்ம சொல்றோம். ஆனா கிரேக்க மொழியில வந்து அது ஒரு 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 அது ஒரு மாதிரி ஒரு ஒரு பேர் அப்படி ஒரு டைட்டில் சரிங்களா? எல்லாருக்கும் அந்த டைட்டில் கொடுக்கறது பேதுருவுக்கு கேபா நான் வந்து உன் மேல வந்து இந்த பாறையை கட்டுவேன்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு டைட்டில் ஒரு பெரிய டைட்டில் அவங்க கொடுக்குறாங்க. சரிங்களா? இதுக்கு ஒரு பல ஆழமான அர்த்தங்கள் இருக்கு.
அதுக்கு வந்து என்ன சொல்லணும்னா பலவிதமான டைட்டில் மாதாமாவுக்கு பலவிதமான டைட்டில் இருக்கு. ஆனால் இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு டைட்டில். நான் சொன்ன மாதிரி எப்படி மோசேவுக்கு அந்த பாளையத்திற்கு செல்ல முடியல, அவர் மகிமையுடைய ஒரு வல்லமை அவ்வளோ அதிகமாக இருந்ததோ, மாதாமாவுக்கு மட்டும் அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியல. அந்த அந்த அளவுக்கு ஒரு ஃபுல் ஆஃப் கிரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு பெர்மனன்ட் ஸ்டேட், நிறைவாக அவங்க எல்லா சூழ்நிலையிலும் அந்த கிருபையால நிரம்பி இருந்தாங்க. அந்த பெந்தெகோஸ்தா தினம் அன்னைக்கு சீடர்களை வழி நடத்தி ஆவியானவரால் முழுமையாக ஆட்கொள்ளப்பட அவங்க வந்து வழி நடத்தினார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இன்னும் ஆவியானவரோட வரங்களில் கிருபையில் வளரணும் அப்படின்னு விரும்புறீங்க அப்படின்னா மாதாமோட பரிந்துரையை கேளுங்கள். அவங்க வழி நடத்தல கேளுங்க. அவங்க கிட்ட வந்து பரிந்துரை எப்படி செய்யணும் அப்படின்னு நீங்க சிந்திக்கலாம். இந்த யோவான் நற்செய்தி 2வது அதிகாரத்தை பத்தி நான் வந்து பேசினேன். அதுல மூன்று விதமா மூன்று இதுல வந்து நீங்க வந்து எத்தனை வாட்டி மாதாமோடைய பேர் அதுல போடப்பட்டிருக்கும்? யாருக்காவது கரெக்டா சொல்ல முடியுமா? யோவான் நற்செய்தி 2வது அதிகாரம் 1 to 11 வரைக்கும், 12 வரைக்குமே வாசிச்சுக்கோங்க. எத்தனை வாட்டி வந்து மாதாமோடைய மூன்றாம் நாள்கள் இல்ல ஃபுல்லா வாசிக்க தேவையில்ல, நேரம் இல்ல. எத்தனை வாட்டி வந்து மாதாமோடைய பேர் போடப்பட்டிருக்கும்? ஆண்டவர் வெளிப்படுத்தினது என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு முற்காலத்தில் புனித டாம்னிக் அவர் வந்து முதல்ல வந்து இது வந்து சொல்லும்போது இது 50 மணி ஜெபமாலை கிடையாது. அந்த காலகட்டத்தில் அது வந்து 150 மணி ஜெபமாலையாக இருந்தது. 150 மணி ஜெபமாலை. சரிங்களா? அந்த 3 மிஸ்ட்ரி, இப்போ நமக்கு 4 மிஸ்ட்ரி இருக்கு. வேத்திகன் 2ல இவர் யாரு, புனித ஜான் பால் II. சில பேர் 4 மிஸ்ட்ரியும் சொல்றாங்க. நான் வந்து பொதுவாக வந்து நான் 3 மிஸ்ட்ரி 3 மிஸ்ட்ரியை நான் சொல்றது உண்டு. அது நானா வந்து சொல்ல ஆரம்பிக்கல, கடவுள் ஆவியானவர் வழி நடத்தலால அது சொல்ல ஆரம்பிச்சேன். 3 மிஸ்ட்ரி உங்களால சொல்ல முடியும்னா இன்னும் நிறைவான ஆசீர்வாதங்கள் நீங்க பெறலாம். 150 மணி புனித டாம்னிக் அவர் அந்த காலகட்டத்திலலாம் வந்து இந்த 3 ரகசியங்களும் அவர் சொல்லுவார். அது வழியாக அந்த காலகட்டத்தில் இருந்த பல தீமைகளை மாதாமோட பரிந்துரை வழியாக அவரு வெற்றி பெற்றார். மாதாமோட பரிந்துரை வழியாக அவங்க நிறைய அவரு வெற்றி பெற்றார், அவரு ஜெயிக்க முடிஞ்சது. சரிங்களா? இன்னைக்கு தியானித்த விஷயங்கள்ல நம்ம வந்து சும்மா அவங்கள பத்தி தியானிக்கிறது மட்டும் கிடையாது, என்னென்ன செய்யணும் அப்படின்றது கூட புரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு தியானித்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? பிரைஸ் லார்ட். மலை ஏற்பட்டுள்ள பேழைகளை சீடர்கள் தொடுவதற்கு அச்சப்பட்டார்கள் என்ற ஒரு வசனத்தை நம்ம இன்னைக்கு படிச்சு. கரெக்ட் தான். இதுல இது ஆனா அதுக்கு வேற, அது ஒரு தனி கிளாஸ். அது வந்து அது கொண்டு வர வேண்டிய ஒரு முறை இருந்தது. சரிங்களா? அந்த முறையில அவங்க கொண்டு வரல, அதனாலதான் அந்த மாதிரி நடந்தது. சொல்லுங்க. இல்ல, இது வந்து என்னுடைய செயலுக்கு ஒரு விஷயம் வருது. நாங்கள் வந்து 82ல உறுதி புதுநம்ப எடுக்கும்போது எங்களுக்கு சிஸ்டர் ஒருத்தர் வந்து ஒரு என் கிளாஸ் எடுத்தாங்க. அப்ப என்ன சொன்னாங்கன்னா, நீங்க கோயிலுக்கு வரும்போது கோயிலுக்கு உள்ள நுழையும் போது தெய்வ அச்சத்தை நீங்க உட்கொள்ள வேண்டும். அது இருந்தா மட்டும்தான் திருப்பலி முழுமையா நீங்க காண முடிக்கிற வார்த்தையை அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு நினைப்பு வருது எனக்கு. ஏன்னா தெய்வ பயம் இல்லாமல் நாம கோயிலுக்குள் இருந்தோம் என்றால் எந்த வாசனும் உள்ளத்தில் நுழையாது அப்படிங்கிற வார்த்தை இன்னைக்கு உணரப்படுது. ஆக்சுவலா இந்த கடைசி நேரத்துல வந்து கேள்விகள் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. ஏன்னா இது ஒரு கேள்வி நேரம் மாதிரி கொடுக்குற 1-2 நிமிஷம் தான். ஏன்னா நீங்க அறிக்கையிடுறது நல்ல விஷயம், ஆனா அதை விட முக்கியம் அப்படின்றது கேள்விக்கு. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க. சரிங்களா? இல்ல ஞாபகம் வருது வேண்டாம், கேள்வி ஏதாவது இருந்தா கேளுங்க. வேற ஏதாவது கேள்வி இருக்கா பிரதர்? கேளுங்க. இப்ப கேள்வி எல்லாம் எதுவும் இல்ல, ஒரே ஒரு சின்ன சஜஷன் மட்டும். இந்த நோட் பண்றோம் நாங்கெல்லாம், அது அந்த டைம்ல வந்து வேக வேகமா அவங்க படிக்கிறதுனால அந்த வசனத்தை இந்த படிக்கிறவங்க கொஞ்சம் போட்டுன்னு படிக்கிற மாதிரி இருக்கு. சரி, யாராவது அந்த டைம்ல அவங்க கொஞ்சம் நிறுத்தி நிதானம், ஏன்னா நீங்க எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அப்புறம் அவங்க படிச்சாங்கன்னா போதும். ஏன்னா 2வது டைம் சொல்லும் போது நாங்க நோட் பண்ணுவோம், அதை எங்களால நோட் பண்ண முடியல.
அதே மாதிரி ஒருத்தவங்க படிக்கும் போது ஒருத்தவங்க விட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க. அப்புறம் அவங்க ப்ரேயர் அட்டன் பண்றதுலயே ஒரு யூஸும் இல்ல. தாழ்ச்சி இல்லாம அவங்க ப்ரேயர் அட்டன் பண்றது என்னன்னு தெரியலங்க பிரதர். அதே மாதிரி இன்னொன்னுங்க பிரதர், இப்போ காணாவூர் திருமணத்துல வந்து அந்த கல்யாண வீட்டுக்காரங்க வந்து ரசம் தீர்ந்துடுச்சேன்ட்டு மாதாம்மா கிட்ட கேட்கல. மாதாமாவை தான் பார்த்து கேட்கிறாங்க. இப்ப நம்ம வந்து மாதாம்மா கிட்ட பரிந்துரை நீங்க வந்து கேட்காமயே உங்க வீட்டுக்கு மாதாம்மா வந்தாங்க. நீங்க ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போதே வந்தாங்க அப்படி சொன்னீங்க. அது என்னங்க பிரதர்? அதான் அது என்னோட ஒரு அனுபவம். கடவுள் அது ஒரு அற்புதமான ஒரு அனுபவம். நான் மறக்கவே மாட்டேன் அது. இப்போ கூட எனக்கு அந்த சூழ்நிலையே ஞாபகம் அதே இருக்கு. மாதிரி அது கேட்காம வருவாங்க. இதுலயும் அந்த காணாவூர் திருமணத்துல அந்த கல்யாண வீட்டுக்காரங்க வந்து திராட்சை நம்ம ரசம் தேடாமையே அவங்க தீர்ந்ததுன்னு சொல்லல. வருவாங்க. அவங்களா தானே பார்த்துட்டு. அவங்களா பார்த்து அதை செய்யறாங்க, உண்மைதான். ஆனா அது ஒரு அனுபவம், அது ஒரு மேலான ஒரு அனுபவம். ஆனா எல்லா சூழ்நிலையிலையும் வந்து அவங்க வந்து நம்ம கேட்காமே வந்துடணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. சரிங்களா? ம் ஆனா நம்ம இப்போ நீங்க சில சொன்ன மாதிரி நம்ம ஞானங்கள் வந்து தரும்போது, ரொம்ப நம்ம அவங்களுக்கு சில ஞானம் நம்ம கிடைக்கும் போது, முதல் உரிமை சொல்லுங்க சொல்லுங்க. முதல் உரிமை நம்ம கொடுக்கறது இல்ல. அந்த ஜெபமாலை ஜெபிக்கும் போது மட்டும்தான் அந்த கடைசி நேரத்துல நம்ம அவங்கள எங்களுக்காக பரிந்து பேசுங்க அப்படி சொல்றோம். ஆனா நம்ம ஒவ்வொரு நேரமும் அவங்கள நம்ம முதல் உரிமை கொடுத்து நம்மளுக்காக பரிந்து பேசுங்கன்னா அவங்க நம்மளுக்கு கண்டிப்பா பரிந்து பேசுவாங்க. நான் இதுல இருந்து உணர்றேங்க பிரதர். பிரைஸ் தி லார்ட். இனிமேல்ட்டு அந்தபடி நடக்கிறேங்க பிரதர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நிறைய ஆழங்கள் இருக்கு. இன்னும் நம்ம வேற கிளாஸ்லாம் நம்ம சிந்திப்போம். சரிங்களா? இயேசுவே நன்றி. இந்த விபிலியத்தை வாசிக்கிறவங்க, இது பாருங்க, இப்போ இதோட மெயினான நோக்கம் அப்படின்றது நம்ம யாரு எவ்வளோ வாசிக்கிறோம் அப்படின்றது. அதை போட்டி போடுறதுக்கு பதிலாக யாரோ ஒரு ஆள் வந்து ஒரு என்ன சொல்லணும், அதுக்கு பொறுப்பு எடுத்துக்கோங்க. சரிங்களா? எல்லாரும் போட்டி போட ஸ்டார்டிங்ல வேண்டாம். ஒருத்தவங்க வாசிக்கிறாங்க இல்லைங்க பிரதர், அவங்க வந்து கடைசி வரலும் வாசிக்கிட்டோன்ட்டு நடுவுல வரவங்க விடணும். இல்ல, ஆனா நான் அதை என்ன விட சொல் மாட்றாங்க. நான் என்ன நடுவுல சொல்றேன் வரவங்க தான் அப்படின்னா, வாசிக்கணும் ஒரு நிமிஷம் அப்படின்றாங்க. கவனிங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு ஆள் எடுத்துக்கோங்க. சரி, நீங்க வேணா தேவகுச்சர் நீங்க எடுத்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. யாரோ ஒரு ஆள் எடுத்துக்கோங்க, மத்தவங்க எல்லாம் நீங்க கவனிங்க, தியானிங்க. ஆண்டவர் வார்த்தை ஊடுருவி செல்லணும், நமக்குள்ள மாற்றம் வரணும், நம்ம குடும்பத்துல மாற்றம் வரணும். நான் வாசிக்கிறேன், இவங்க வாசிக்கிறாங்களா, அதெல்லாம் யோசிச்சுட்டு இந்த சின்ன சின்ன விஷயங்களை வச்சு நம்ம வந்து பெரிய ஆண்டவர் தர விரும்புற, நம்ம உள்ளத்துல மாற்றம் கொண்டு வர விரும்புற விஷயங்கள், மேலான விஷயங்கள் நம்ம விட்டுறக்கூடாது. அதுக்கு தான் சொல்றேன். சரிங்களா? யாரோ ஒரு ஆள் வந்து எடுத்து வாசிங்க. புரியுதுங்களா? ஒரு நல்ல கனெக்ஷன், இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கிற நல்ல ஒரு நபர் எடுத்து அதை வாசிங்க. வேற யாரும் வாசிக்க வேண்டாம். எல்லாரும், மற்றவர்கள் எல்லாரும் வந்து கவனிங்க. நான் வந்து யாரு வாசிக்கிறோம், யாரு வாசிக்க கூடாதுன்னு நான் பேர் சொன்னேன்னா, அப்புறம் நான் வந்து அவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு நினைச்சுக்காதீங்க. நான் இது ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னா, அது நம்ம வந்து இந்த கிளாஸோட முக்கியத்துவம் அப்படின்றது நம்ம அதை கவனிக்கணும் அப்படின்றது தான். நமக்குள்ள மாற்றம் வரணும் தான். நீங்க யாருமே வாசிக்கலைன்னா கூட பிரச்சனை கிடையாது எனக்கு. நானே வந்து அந்த வசனத்துடைய டிரான்ஸ்லேஷன் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. முக்கியமான விஷயம் அப்படின்றது நம்ம அதை வார்த்தையை பெற்றுக்கொள்ளணும். நம்ம அது நமக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். சரிங்களா? இந்த போட்டியை வச்சுட்டு நீங்க வந்து ஆண்டவர் வார்த்தைக்கு நம்ம வந்து போகக்கூடாது, சண்டைக்கு போகக்கூடாது. சரிங்களா? தேங்க்யூ. காட் பிளஸ்.